ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வீட்டில் இருக்க மீதமான சாதத்தை வச்சுட்டு நல்லா மொறு கரகரன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மீதமான சாதம் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா சாதம் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டோமா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்ச சாதத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், மாற்றிட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சாதம் வந்துட்டு இருக்கோ, மீதியான சாதம் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரிசி மாவை கூட கூட்டி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜீரகம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் தெளித்து பிசைய வேண்டாம், அப்படியே பிசைஞ்சிக்கலாம். நமக்கு சாதத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக எண்ணெய் இல்லைனா தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த சைஸில் மாவு எடுத்து போண்டா போட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்னதாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் போட்டுட்டேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. சாதம் மட்டும் இருந்தால் போதும், சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் மீதியான சாதம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். திரும்பவும் மீதி இருக்க நம்ம மாவை இதேமாரி போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இந்த போண்டா பார்த்திங்கன்னா ஒரு மெதுவடை டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வந்து போண்டாவை போட்டிருக்கேன். இதுக்கு வர நீங்கள் நல்லா வடை மாதிரி தட்டிட்டு மெதுவடை மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு போண்டா வந்து நான் புட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.